குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங் சார். சரிதானே? ஓகே, நமக்கு வடமையா தியரி கிளாஸ் போற மாதிரி போட்டுக்கும் பிள்ளைகள். இது 10 மணிக்கு போட்டுக்கும். சரிதானே? எனக்கு டைம் இருக்கிற டைமுகளில் நான் உங்களுக்கு போட்டு இந்த தியரி கிளாஸுகளையும் முடிச்சு விடுவேன். சரிதானே? தியரி கிளாஸ் முடிக்காம விட மாட்டேன். சரிதானே? ஓகே, இப்ப இதுல நம்ம அடுத்தது பார்க்க போறது பிள்ளைகள் இந்த இலங்கையினுடைய ஈரநிலங்கள். இந்த இலங்கையினுடைய ஈரநிலங்கள் தொடர்பான எப்பப்ப எங்களுக்கு கேள்வி வந்திருக்குது என்றதை நான் கட்டாயம் பார்க்க வேணும். சரி, செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் எங்களுக்கு 2021 ஆண்டு கால 2019, 2020, 2020, 2021, 2022, 2023, 2024 இந்த ஆண்டு காலப்பகுதிகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் சரிதானே? இந்த ஆண்டு காலப்பகுதியில் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் இதுல எங்களுக்கு 2019 ஆண்டு காலப்பகுதியில் எங்களுக்கு ஈரநிலங்கள் தொடர்பாக வர இல்லை. 2021 ஆண்டு காலப்பகுதியில எங்களுக்கு ஈரநிலங்கள் தொடர்பாக வினாக்கள் வந்திருந்தது. 2021 ஆண்டு காலப்பகுதியில எங்களுக்கு வர இல்லை. 2022 ஆண்டு காலப்பகுதியிலையும் எங்களுக்கு வர இல்லை. சரி, 2022 வர இல்லை. 2023 ஆண்டு காலப்பகுதியில எங்களுக்கு ஒரு வினாவை வந்திருந்தது. 2021 ஆண்டு காலப்பகுதியில் வந்திருந்தது. 2024 ஆண்டு காலப்பகுதியிலையும் வர இல்லை. சரிதானே? அப்ப எங்களுக்கு ஈரநிலங்கள் தொடர்பான வினாக்கள் போடப்பட்ட ஆண்டுகள் எதென்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2020 ஆண்டு காலப்பகுதியும் 2023 ஆண்டு காலப்பகுதியும் மிக இலகுவான ஒரு பாடம், மிகவும் சிம்பிளாக படித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாக இந்த ஈரநிலங்கள் தொடர்பான வினா பகுதி இருக்குது. சரிதானே? ஓகே, இப்ப பாப்போம் இந்த ஈரநிலம்டா என்ன, இது எப்படி இருக்குது, என்ன மாதிரி அமைய பெற்றிருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாம் படிப்போம். சரி, ஓகே. இப்ப ஈரநிலம் என்றா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். முதல் இந்த பதம் என்னத்தை சொல்ல வருகிறது என்றதை தெரிஞ்சிருக்க வேணும். ஈரநிலம், அதாவது ஈரமாக இருக்கிற நிலம் எல்லாம் ஈரநிலம் என்று. சரி, அப்ப ஈரம் பெற வேண்டும் என்றால் அங்க என்ன இருக்க வேணும்? அஃப்லான், ஈரம் பெற வேண்டும் என்றால் அங்க என்ன இருக்க வேணும்? மழை நீர் இருக்க வேணும். அதாவது மழை நீர் இல்ல, நீர் இருக்க வேணும். மழை நீர் மட்டுமல்ல, நீர். அப்ப நீர் இருந்தா தான் அங்க ஈரம் பெறும். அப்ப அங்க நீர்த்தன்மைகள் செல்வாக்கு செலுத்தப்பட்டிருக்கிற நிலங்கள் எல்லாமே நாங்க ஈரநிலம் என்று தான் சொல்லுவோம். நீரெல்லாம் எங்கெங்க இருக்குதோ முழுதும் ஈரநிலம் தான். இப்ப உதாரணமா சொல்ல போனோம் என்றால் கடல் நீரேரிகள், ஆற்று முகங்கள், களிமுகங்கள், சதுப்பு நிலங்கள், உள்நாட்டு நீர்நிலைகள், உப்பளங்கள் இல்லையா, அதே நேரத்துல சேற்று நிலங்கள், நீரோடைகள், குளங்கள், வயல் நிலங்கள் முழுதும் ஈரநிலம் தான். ஈரம் நீரெல்லாம் எங்கெங்க இருக்குதோ சகலதும் ஈரநிலம் தான் சொல்லுவோம் நாங்க. சரி, அப்ப நாங்க ஏன் இந்த ஈரநிலத்தை படிக்கிறோம்? காரணம் என்ன? ஏன் எங்கட இலங்கைக்கு ஈரநிலம் முக்கியமானது என்ற விஷயங்களை கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். ஏன் எங்கட இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஈரநிலங்கள் நாங்க முக்கியம் என்று சொல்றோம் என்று பார்த்தோம் என்றால் எங்கட ஈரநிலங்களை நாங்க பாதுகாக்கிறதால எங்கட வெப்பநிலைகளை நாங்க என்ன செய்யலாம் என்றால் குறைத்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு தெரியும், நீங்க எல்லாரும் ஐயோ வெயிலா இருக்குது, வெயிலா இருக்குது, வெயிலா இருக்குன்னு ஓடுபட்டு திரியிறோம்னு சொன்னால் நாங்க ஈரநிலங்களை தொலைத்து போட்டோம் என்றுதான் நீங்க அர்த்தம். வயல் நிலங்களை மூடி கட்டடங்கள் கட்டுறது, குளங்களை மூடி கட்டடங்கள் கட்டுறது இல்லையா, ஈரநில தாவரங்களை வேட்டையாடுறது, இந்த நீர்க்காகங்களை பிடிச்சு சாப்பிடுறது, ஆமைகளை பிடிச்சு சாப்பிடுறது, இப்படியான தன்மைகள், அதாவது திலாப்பியா மீன், ஜப்பான் மீன் சொல்லுவோம், திலாப்பியா மீனை பிடிச்சு சாப்பிடுறது, இப்படி ஈரநில தாவரங்களையும் ஈரநிலத்தினுடைய வாழ்கின்ற விலங்கினங்களையும் நாங்க வேட்டையாடி கொண்டிருக்கிறோம். அப்படி வேட்டையாடுறதால எங்களுடைய ஈரநிலங்கள் மெதுவாக அழிந்து போய் கொண்டிருக்குது. நான் பிள்ளைகளுக்கு அதிகமாக சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த மட்டக்களப்புல பாத்தீங்கன்னா இந்த பால்சேனை பால்சேனைன்னு நினைக்கிறேன், பெரும்பாலும் பால்சேனையா ஒரு இடம் ஒன்றா பார்த்தா 1000 சோழ பெண்கள் அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு ஈரநிலம் ஒன்று இருக்குது. அந்த ஈரநிலத்துல கண்டல் தாவரங்கள் அதிகமாக இருக்குது. இப்ப அங்க சோழர் பெண்ணல் அடிச்சால் அங்க ஈரநிலம் எல்லாம் பற்றி அங்க வறண்ட பூமியாக மாறிவிடும். அப்ப ஈரநிலங்கள் எங்கட இலங்கைக்கு ஏன் முக்கியமானது என்று பார்த்தீங்கன்னால் எங்கட இலங்கை ஒரு தீவு, சின்ன தீவு. இங்க வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்றால் எங்களால வாழ முடியாம போயிடும். அப்ப அதால நான் ஈரநிலங்களை பாதுகாக்க வேண்டும். நான் சொன்னேனே பிள்ளைகள், இலங்கை உண்மையிலேயே சகல வளங்களும் இருக்குது பிள்ளைகள். நீங்க உலகில படிக்கிற முழு வளத்தையும் எங்க இலங்கையில பார்க்கலாம். அதான் மிகவும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலம் என்றால் அது எங்க இலங்கை மட்டும்தான். எந்த ஒரு நாட்டிலையும் இல்லை இப்படி ஒரு வளங்கள். பாருங்க, ஒரு அறைமுகத்திலிருந்து போவோம். இலங்கை ஒரு சிறிய தீவாகும், ஆனா உப்பு இல்லை. இலங்கை ஒரு சிறிய தீவாகும். எங்களுக்கு தெரியும், 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு அழகிய ஒரு நாடு. இத்தகைய ஒரு தீவில் இலங்கை உப்பு உப்பளவும் ஒரு ஈரநிலங்கள் தான்.
நீங்க அதை கண்டு யோசிக்க கூடாது. உப்பளங்களும் ஒரு ஈரநிலம் தான். ஈரநிலத்துல தொலைச்சதாலதான் இன்னைக்கு எங்களுக்கு உப்பில்லாத பிரச்சனைகளும் எங்க நாட்டில் வரக்கூடிய நிலப்பாடுகள் வந்து இருக்குது. பாருங்க, இத்தகைய ஒரு தீவில் இயற்கை வளங்கள் உலகில் ஏனைய நாடுகளுக்கு நிகராக இருப்பதும் பெரும் பேறாக விளங்குகின்றது. அப்ப இலங்கை ஒரு தீவாக இருக்கிறதும் ஒரு வளம் தான். பாருங்க, இலங்கையே ஒரு வளம். இலங்கைக்குள்ளேயே நிறைய வளம் இருக்குதுன்னா பாருங்க, எப்படி ஒரு அழகான பூமி என்றதை பாருங்க. இதன் அடிப்படையில் இயற்கையின் சௌந்தரியமிக்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அழகு, என்னன்னு சொல்றது, ஒரு மனதுக்கு இதமான, அதே நேரத்தில் வந்து எங்களுக்கு வாழக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு பூமியாக இருக்குது. உவகை ஊட்டும் ஒரு சூழல் தொகுதியாக ஈரநிலங்களை குறிப்பிடலாம். இப்ப பிள்ளைகள், ஈரநிலங்கள் ஒரு சுற்றுலா தலத்துக்கு மிக முக்கியமானது. இப்ப நீங்க நிறைய இடங்கள்ல போனீங்கன்னா பார்க்கலாம். இப்ப உதாரணமா வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், காத்தான்குடி எங்கட இடங்கள்ல இருக்கிறத சொல்றேன். ஏறாவூர், அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆ என்னன்னு சொல்றது, அந்த ஆ மூதூர், அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிண்ணியா, இதெல்லாம் ஈரநிலங்கள் இருக்கிறது. டூரிஸ்ட் போய் பார்க்கிற இடங்கள். போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், சூரியன் உதிக்கிறது, அதுல நீர்நிலங்களினுடைய இதுகள், பறவைகள் வாரது, இதெல்லாம் ஒரு அழகான காட்சியாக இருக்கும் இந்த ஈரநிலங்கள்ல. அப்ப ஈரநிலங்கள் ஒரு டூரிஸ்டுக்கு மிக முக்கியமான ஒரு இடங்களாக ஈரநிலங்கள் வந்து இருக்குது. அதன் எதிர் வந்து பார்த்தீங்கன்னா, வேடந்தாங்கல் பறவைகள் வரும். மன்னார்ல போய் பார்த்தீங்கன்னா, புதிய புதிய கொக்கினங்கள் எல்லாம் இருக்கு. சரிதானே? இப்ப என்னோட படிச்ச படிக்கிறத மீடியா செஞ்சவன். யாழ்ப்பாண யுனிவர்சிட்டியில மீடியா செஞ்சவன். இப்ப தனியொரு மீடியா வச்சு நடத்துறான் இப்ப அவன். சரிதானே, ஐடிஎன்லயும் வொர்க் பண்றவன். சக்தி டிவிலயும் வொர்க் பண்றவன். அவன் வந்து போட்டோகிராஃபரா இருக்கிறான். சரி, அவன் போட்டோ எடுத்து குடுக்குறதுல அவன் இது. அடுத்த கேலி சித்திரம்ங்கிருவான். அவனோட ப்ராஜெக்ட் வந்து கேலி சித்திரம் தான் செஞ்சவன். அப்ப அவனோட Facebookல போட்டோ போடுவான். பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். ஒவ்வொரு இடங்களுக்கும் போவான் அவன். பைக் வச்சிருக்கான். பைக்ல எல்லா இடத்துக்கும் போறவன். என்ன போட்டோ பிடிக்கிறது, பைக்ல போக வேண்டும் ஒவ்வொரு சம்பவங்களையும் போட்டோ பிடிக்கிறதுக்கு. அப்ப அவன் அந்த போட்டோ போடும்போது மன்னார்ல வேடந்தாங்கல் பறவைகள் எல்லாம் வரும். அதெல்லாம் போட்டோ பிடிச்சு போட்டிருந்தவன். பார்க்க அவ்வளவு அழகா இருந்துச்சு. சரிதானே? குறிப்பாக அந்த பேசாலை, மன்னார் டவுன்ல இருந்து பேசாலை போற ரோட்டுக்கு இடையில 2 கண்ணவும் நல்ல ஈரநிலங்கள் இருக்குது. சரிதானே? அந்த பேசால ரோட்டுல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, கழுதையும் நிக்கும். அந்த கழுத, அங்க வார வேடந்தாங்கல், அங்க இருக்கிற கண்டல் தாவரம். அது 3ம் அழகா இருக்கும். அது 3யும் வச்சு போட்டோ அடிச்சிருந்தவன். அந்த கண்டல் தாவரம் என்னோட கிடக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பிடிச்சு வச்சு எடுத்து வச்சிருந்தேன். அந்த கண்டல் தாவரம், அந்த கழுத, அங்க வர அந்த நாரை இனங்கள். அப்ப அதுவும் எங்களுக்கு ஒரு டூரிஸ்டுக்குரிய மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்குது. அப்ப இதெல்லாம் எங்களோட ஈரநில தாவரங்கள்ல மிக முக்கியமானது. நாங்க பின்னுக்கு படிப்போம். அது என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள், என்னென்ன ஈரநில தாவரங்கள், என்னென்ன முக்கியமானது, என்னென்ன விஷயங்கள் பாதுகாக்கப்படுது, நம்ம பின்னுக்கு படிக்க போறோம். இலங்கையை பொறுத்தவரையில் பல்வேறு வகையான ஈரநிலங்களை காண முடிகிறது. கடல் நீர் ஏரிகள், ஆற்று முகங்கள், களிமுகங்கள், கடற்கரைகள், சதுப்பு நிலங்கள், உள்நாட்டு நீர்நிலைகள் என்பன இவற்றில் பொதுவாக சொல்லப்படுகிறது. இலங்கையில் இயற்கையாக தோன்றிய குளங்கள் அல்லது நீர்நிலைகள் ஒரு சிலதே உள்ளன. நாட்டில் காணப்படும் குளங்களுள் பெரும்பாலானவை நிர்மாணிக்கப்பட்டவைகளாகும். இதன் காரணமாகவே குளமும் கோயிலும் பயிர் நிலமும் பண்டைய இலங்கையர் சமூகத்தின் அடிப்படை அம்சமாக இருக்குது. ஆரம்ப காலங்கள்ல பிள்ளைகள், அப்ப இந்து மதங்கள்ல தெரியும். குளங்களும் கோயிலையும் கொண்டு கிட்டத்துல அமைப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா விளங்கும். இப்ப இந்த பிள்ளையார் கோயில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குளத்துக்கு பக்கத்துல இருக்கும். ஏன்? அவங்க ஆரம்ப காலங்களுடைய மூதாதையர்கள் போய் பார்த்தீங்கன்னால், முட்டாள்கள் அல்ல. அவங்க தான் மிகப்பெரிய ஒரு, என்னன்னு சொல்றது, புத்திசாலிகள். நாங்க தான் முட்டாள்கள். அவங்க தான் புத்திசாலிகள். ஒவ்வொன்றுக்கும் விஞ்ஞான ரீதியான விளக்கம் வச்சிருப்பாங்க. சரிதானே? ஏன் இவங்க குளங்களையும் கோயிலையும் கொண்டு பக்கத்துல வச்சாங்க என்றால், எங்கட மைண்ட் ரீஃப்ரெஷ்க்கு. இப்ப உதாரணமா, கோயிலுக்கு ஒருவர் நடந்து போறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. சரியான கவலையா போறாரு. கோயிலுக்கு போறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. கவலையிலானே கடவுள தேடுறாங்க. அப்போ ஒரு ஆள் கோயிலுக்கு போறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப அந்த குளத்த பார்த்தாருண்டால், தன்ன மறந்து ஒரு ஆனந்தம் ஒன்று வரும். அந்த குளத்துல இருக்கிற மீன்கள், அங்க இருக்கிற வருகின்ற பறவைகள், இப்பதானே எல்லாத்தையும் பிடிச்சு பிடிச்சு சாப்பிட்டுட்டானுங்க நம்ம ஆக்கள். முதல் வந்து நீர்க்காமெல்லாம் வாரது. எங்கட இடங்கள்ல நீர்க்காம முதல் வாரது இப்ப உண்டையும் காண இல்ல. சரிதானே? செம்பகம் என்ற ஒரு பறவை துப்புரவா இல்ல. சரிதான், நிறைய விலங்கினங்கள் எங்கட நாட்டில இப்ப இல்ல. அருகி போய் கொண்டு இருக்குது. சரிதானே? அப்ப இந்த நீர்க்காகங்கள் வாரது. சரிதானே? அங்க தெரியும். அப்ப குளங்கள் ஆரம்ப காலங்கள்ல பிள்ளைகள், நீங்க வேணுமென்றால் குளங்கள பாருங்க. குறிப்பா அ முருங்கன் ரோட்டால வரும்போது, மன்னார்ல இருந்து முருங்கன் ரோட் வரும்போது நல்ல அழகான இடமெல்லாம் இருக்குது. இந்த வவுனியா முருங்கன் ரோட். சரிதானே? அதுல வந்தீங்கன்னா, அந்த முருங்கன் வவுனியா ரோட்டால மன்னாருக்கு வர ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, குளங்கள் இருக்கும் அதிகமாக. சரிதானே? அந்த குளங்கள் போய் பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி மதுரை மேல நாட்டியிருப்பாங்க. கிளிநொச்சி. கிளிநொச்சியில இந்த அ அடம்பன் ஒரு இடம் ஒன்று இருக்குது. நல்ல அழகான இடம் உண்டு. அந்த அடம்பன் மதுரை மரங்கள் எப்படி எப்படி அந்த இடம் செட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்க என்றால்,
நடுவுல ரோட்டு போகுது. இதுல மன்னார் பிள்ளைகள் இருந்தீங்கன்னா தெரியும். அடம்பன் போற ரோட்டு சரிதானே? மன்னார்ல இருந்து வரும்போது அந்த அடம்பனுக்குள்ளால போய் அப்படியே மன்னார் டவுன்ல போய் ஏறுறது. அப்ப இந்த அடம்பனுக்கு போற அந்த ரோட்டுல வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இங்காலையும் வயல் சோலை பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். இங்காலையும் நல்ல வயல் சோலை. சரி 2 கணையும் வயல். இதுல பிள்ளைகள் அவங்க இதுல அந்த இத அணிச்சிருக்காங்க. வாய்க்கால். இங்காலையும் வாய்க்கால் போகுது, இங்காலையும் வாய்க்கால் போகுது. இந்த வாய்க்கால் ஒரு இந்த ரோட்டு நீட்டுக்கும் மதுர மரங்கள். அதுல போய் நின்னு அதுல நிறைய பேர் வந்து நிப்பாங்க. பைக்ல போறாக்கள், கார்ல போறாக்கள் எல்லாம் போய் அதுல நிப்பாங்க. இணச்சோலை. அந்த மதுரை மரம் 2 கண்ணமும் வளர்ந்து அப்படியே இணச்சோலையா இருக்குது. அடுத்தது கிளிநொச்சி. கிளிநொச்சி அதை விட அழகான இடம். எனக்கு பிடிச்ச இடம் இலங்கையில் என்றால் கிளிநொச்சி தான். மிக அழகான இடங்கள். நிறைய அழகான இடங்கள் இருக்கு கிளிநொச்சியில. சரிதானே? அப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஈரநிலங்கள் இன்றைக்கு கிராமப்புறங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, அதிகமாக பாதுகாக்கப்படுது. இன்றைக்கு நகரப்புறங்கள்ல இருக்கிற ஈரநிலங்களை நாங்க அழிச்சு போட்டோம். சரிதானே? அப்ப ஒரு சில ஈரநிலங்கள் தான் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்குது. இதன் காரணமாகவே குளங்களும், அந்த கோயில்களும் உண்டாக அந்த ஆரம்ப காலங்கள் வச்சிருந்தாங்க. பண்டைய கால இலங்கையில இருந்தவங்களும் அப்படித்தான் வச்சிருந்தவங்க. புலனறுவை யுகத்தில் எமது நாடு தானிய களஞ்சியம் எனும் சிறப்பு பெயரை பெற்றமைக்கு காரணம் ஈரநிலங்கள் என கருதப்படும் குளங்களும் பயிர் நிலங்களும் ஆகும். எங்களுக்கு தெரியும் பராக்கிரமபாகு மண்ணு. நீங்க படிச்சிருப்பீங்க வரலாறுல எல்லாம். 1000 மெரக்கள தோணிகள்ல இந்தியாவுக்கு நெல் அனுப்பி வச்சார். இன்றைக்கு இந்தியாவில இருந்துதான் எங்களுக்கு வருகிறது. பாருங்க எப்படி போயிட்டு நம்ம நாடு சொல்லி. அப்ப யோசிச்சு பாருங்க. பராக்கிரமபாகு மன்னன் இலங்கையிலிருந்து 1000 இலங்கை கீழத்தைய தானிய களஞ்சியம் என்று அழைக்கப்பட்டது. இங்க குளங்களை வச்சு பயிர் செஞ்சாங்க மன்னர்கள். ஆனா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிர்களை நாங்க விட்டுட்டோம். எதை நோக்கி பயணிக்கிறோம் என்றே தெரியாம பயணிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்க. விவசாயத்தை கைவிட்ட நாடுகள் எல்லாம் வீழ்ச்சி. விவசாயத்தை கைவிட்ட இந்த நாடு அந்த நாடு பாலாங்குழிதான். அதுல எந்த மாற்றங்களும் இல்லை. எங்களுடைய இலங்கையில் அதுக்கான இதான் போய்கொண்டிருக்குது. கூடிய சீக்கிரத்துல நடுரோட்டுக்கு போயக்கூடிய நிலப்பாடு வரும். பிரேசில் 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 சொல் இது சாரி தென் கொரியா. தென் கொரியா ஒரு கருத்தொன்று சொல்றாங்க எப்படின்னு சொன்னால், விவசாயத்தை விட்டுறாதீங்க. விவசாயம் மிக முக்கியமானது. எங்களோட பண்டைய காலர்களுடைய ஞாபகார்த்தம் விவசாயம். நீங்க எவ்வளத்துக்கு ஆரம்ப காலத்தில் இருந்தவங்களை நேசிக்கிறீங்களோ, விவசாயத்தை நேசிக்க வேண்டும்ன்றாங்க தென் கொரிய மக்கள். விவசாயம் அவ்வளவு மிக முக்கியமானது. விவசாயம் இல்லாம நாங்க வாழ இயலாது. இப்ப உதாரணமா எல்லாருக்கும் பசி வரும். இப்ப உதாரணமா ஒரு உடுப்பொண்டு எடுக்கமென்றால், நாங்க அது 1 மாதம் வச்சு போடலாம். பிரச்சனை இல்ல. 1 வருஷம் வச்சும் போடுறவனும் இருக்கானுங்க. பிரச்சனை இல்ல. ஆனால் சோற நீங்க ஒரு வருஷம் வச்சு சாப்பிட இயலாது. சமைச்சீங்கன்னா அன்றைக்கு சாப்பிட்டு முடிக்க வேணும். அப்ப தொடர்ச்சி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு தேவைப்படும். அப்ப ஈரநிலங்கள் அழிந்தால் எங்களுக்கு உணவு பிரச்சனைகள் வரும். அப்ப ஈரநிலங்களை நாங்க இன்னைக்கு அழிச்சு கொண்டிருக்கிறோம். அதை பாதுகாக்கிறதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேணும். அதை செய்யறாங்களான்னு கேட்டால் இல்ல. அது துப்புரவா இல்ல. இன்றைக்கு மட்டக்களப்புல போய் பாத்தீங்கன்னா ஈரநிலங்கள் அவ்வளத்துக்கும் சொப்பின் பேக் தான் கிடக்குது. போய் பாத்தீங்கன்னா தெரியும். சொப்பின் பேக் கும்பமா கிடக்கும். அப்ப மத்திய சுற்றாடல் அதிகார சபை இருக்குது. அப்ப என்னத்துக்கு இவங்களுக்கு சம்பளம், இவங்களுக்கு என்னத்துக்கு இது? அப்ப இதுக்குரிய நடவடிக்கைகள், இதுக்குரிய ஒரு தீர்மானம் இன்றைக்கு இல்ல. அப்ப ஈரநிலங்கள் அழிந்து கொண்டு போகும். இனி அந்த சொப்பின் அங்க இருக்கிற ஆமைகளோ, அங்க இருக்கிற விலங்கினங்களோ அதை சாப்பிடும்னா இறந்து போயிடும். இறந்து போனால் அது என்ன செய்யும்? அங்க இருக்கிற இனி குளங்கள் என்ன செய்யும்? நுளம்பு போய் முட்டை வைக்கும். இனி நுளம்பு போய் முட்டை வச்சு அங்க இருக்கிற திலாப்பியா மீன் அதை பிடிச்சு சாப்பிடும். அந்த நுளம்பை அங்க இருக்கிற ஆமைகளை அதை பிடிச்சு சாப்பிடும். அங்க இருக்கிற அந்த குடம்பிகளை பிடிச்சு சாப்பிடும். அப்ப முக்கியமாக திலாப்பியா மீன் தான் இந்த இது என்னென்ன மீன்கள் கூட இந்த இது நுளம்புகளினுடைய முட்டைகளை வேட்டையாடும். திலாப்பியா மீன் குறிப்பா நாங்க எங்கட ஊர்ல சொன்னா ஜப்பான் மீன்ன்றோம். அப்ப மீன்களை பிடிச்சு பிடிச்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் அங்க திலாப்பியா மீன் இல்லாம போனால் டெங்கு அதிகரிக்கும். இன்றைக்கு சொல்ற கழிப்படை இல்லையா? டெங்குகள் அதிகமாக இருக்குது, டெங்குகள் அதிகமா இருக்குது, டெங்குகள் அதிகமா இருக்குது. அடே டெங்குகள் அதிகமா இருந்தா என்ன செய்ய வேணும்? கால்வாய்களை தூய்மையாக்கி பார்த்து மீன்களை வளர்க்க வேணுமாடாப்பா. அடே மீன்களை வளர்ந்தா தானடா மீன் பிடிச்சி இதை சாப்பிடும். நாமளா பிடிச்சி சாப்பிடுறோம் நுழம்ப. அப்ப இதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்காங்கன்னு கேட்டா எடுக்க இல்லை. அப்ப என்ன டெங்கு இல்லாம போகும்? இன்றைக்கு மலேசியாவில் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மலேசியா விடுங்களேன் ஜப்பானியர்கள். மலேசியா அதே மாதிரி ஜப்பானியர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்த்தால், கால்வாய்களை தூய்மைப்படுத்தி அதுக்குள்ள மீன் வளர்க்குறாங்க. சரிதானே? மீன் வளர்த்தா என்ன நடக்கும்? அங்க முட்டைகள் எதுவும் விடையலாது. நுளம்புகள் இவங்க முட்டை விட்டு போனாங்கன்னா அந்த மீன் பிடிச்சி அந்த முட்டையை சாப்பிட்டுரும். அப்ப நுளம்புகள் வந்து பெருக முடியாது. அப்ப வருத்தங்கள் எதுவும் வராது. அப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப இதுதான் எங்கட நாடுகள்ல அதிகமாக நோய்வாய் வரத்துக்குரிய பிரதான காரணம். இதுக்கு என்ன வழி? நம்ம சொல்லிடாது. இதெல்லாம் சரியான வகையில திட்டமிட்டு போனோம்னா எங்க நாட்டுல பொருளாதார நெருக்கடி வராது. இப்போ ஒரு இலங்கையில் அதிகளவான செலவுகள் எதுக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், சுகாதாரத்துக்கும் கல்விக்கும். சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் தான் அதிகளவான செலவுகள் இலங்கையில. பட்ஜெட் ஒதுக்குவாங்க இலங்கைக்கும், கல்விக்கும், சுகாதாரத்துக்கும்.
அப்ப கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் பட்ஜெட் ஒதுக்குறோம். திட்டமிடல பாருங்களா, கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் அதிகளவான பட்ஜெட் ஒதுக்கப்படுது. சரி, இப்ப இந்த சுகாதாரத்துக்கு அதிகளவான பட்ஜெட் ஏன் ஒதுக்கப்படுது? நோயாளர்கள் இருந்தா தான் அதிகளவான பட்ஜெட் ஒதுக்க வேணும். அப்ப நோயாளர் குறைந்தால் ஒதுக்கப்படுற பட்ஜெட்டை குறைக்கலாம். அப்ப நோய் எப்படி இல்லாம ஆக்கலாம்ன்றதுக்குரிய திட்டமிடல் தான் கொண்டு வர வேணும். அப்ப அதுக்குரிய திட்டமிடல் இல்லாட்டி இங்க என்ன செய்யணும்? சுகாதாரத்துக்கு ஒதுக்க வேண்டிய பணங்கள் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கும். இதெல்லாம் எங்க போய் காரணமா நிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஈரநிலங்கள் தான் போய் நிக்குது. ஈரநிலங்களை நாங்க எவ்வளத்துக்கு பாதுகாக்கணுமோ அவ்வளத்துக்கு பாதுகாக்க வேணும் என்றதான் இங்க பிரதான காரணம். இதை ஏன் நீங்க படிக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு இதை ஆசிரியர் சொல்லித்தர வேணும் என்றால், இப்ப நீங்களும் ஒரு மத்திய சுற்றாடல் அதிகார சபையில ஒரு என்னன்னு சொல்றது? ஒரு பெரிய ஒரு ஆளா வரக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. போட்டி பரீட்சை எழுதி படிச்சீங்கன்னா, இப்ப நீங்க தான் இப்ப எதிர்கால சந்ததிகள். இல்லையா? நீங்க தான் படிச்சு நீ பெரிய பெரிய ஜொப்புக்கெல்லாம் போறீங்க. இப்ப நீங்களும் போனா என்ன செய்ய வேணும்? இதுக்கு அடிபணியக்கூடாது. சூழல பாதுகாக்கிறதுக்குரிய நடைமுறைகளை மேற்கொள்ள வேணும். அதுக்கு தான் இது உங்களுக்கு சொல்லி தர்றது, உங்களுக்கு படிக்கிறது. வெறும் புத்தகத்தோட படிச்சு பாஸ் பண்ணி, எக்ஸாம் பாஸ் பண்ணி கொண்டு போறதே இல்ல. இத படிச்சு நீங்களும் இந்த பிள்ளைகளை செய்யக்கூடாதுன்றது தான் சொல்லி தர்றது உங்களுக்கு படிப்பிக்கிறது. சிலபஸ்ல இதுக்கு தான் அறிமுகப்படுத்துறது. பாருங்க, பல குளங்களை நிர்மாணித்த சிரேஷ்ட மன்னர்களான பராக்கிரமபாகுவின் காலத்தில் 163 பாரிய குளங்களும் 2376 சிறிய குளங்களும் 165 அணைகளும் 3910 கால்வாய்களும் நிர்மாணிக்கப்பட்டதாக அறிய முடிகிறது. ஒன்றும் இல்லை இதுல. சரிதானே? அப்ப இதுகள் எல்லாம் ஆரம்ப காலங்களில் கட்டப்பட்டதாக வந்து சொல்றாங்க. ஈரநிலங்கள் தொடர்பாக தகவல்களை நோக்குமிடத்து அவற்றினிடையே பல்வேறு தொடர்புகளை அவதானிக்க முடிகிறது. சில ஈரநிலங்கள் நன்னீரை கொண்டதாக இருக்கும், சில ஈரநிலங்கள் உவர்நீரை கொண்டதாக இருக்கும். சில ஈரநிலங்கள் அமிழ்ந்து காணப்படும், அதைத்தான் நாங்க வில்லு என்று சொல்லுவோம். சரி, வில்லு வேண்டா என்னன்னு பாத்தீங்கன்றால், இந்த நீருக்குள்ள அமிழ்ந்து காணப்படுகின்ற நிலப்பகுதி. நாங்க எங்கடதுல சொல்லுவோம் கட்டிப்பாறை. எங்கடதுல வந்து நாங்க முடிநடையில கதைக்கிறேன்டா கட்டிப்பாறைன்னு சொல்லுவோம். அதாவது இந்த நிலம் நீருக்குள்ள புதைந்து போயிருக்கு. நீங்க காலை வைக்கீங்கன்னா புதைஞ்சு போயிருவீங்க. அந்த புதைகுடி மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா. இப்ப பாத்தீங்கன்னா நிலம் மாதிரி இருக்கும். அதுல காலை வச்சீங்கன்னா புதைஞ்சு போயிருவீங்க. அப்படியான ஒரு இடம் தான் நாங்க பில்லு என்று சொல்றதுக்குரிய காரணம். இந்த பில்லுல தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த அந்த ஆக்காண்டி குருவி என்று சொல்லுவோம் நாங்க. அதுக்கு என்ன நீங்க உங்களோட ஊர்ல என்ன பேர் இருக்கோ தெரியாது. அது ஈரநிலங்கள்ல வாழக்கூடிய ஒரு பறவை. இந்த ஆக்காண்டி குருவி என்று சொல்லுவோம். இந்த இரவு நேரத்துல கத்தும். சின்ன சத்தம் அசப்பு கேட்டாலும், சின்ன சத்தம் கேட்டாலும் பெரிய சத்தமா கத்தும். அதை பார்த்தா இந்த பேய்க்கெல்லாம் பயம் பாருது அதான். அப்ப பெரிய சத்தமா கத்தும் அந்த ஆக்காண்டி குருவி என்றது. அது கூட ஈரநிலங்கள்ல போய் முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சு தங்களுடைய இனங்களை பெருக்கக்கூடிய ஒன்று அந்த ஆக்காண்டி குருவி என்றது. அது பாத்தீங்கன்னா இந்த வில்லு என்ற இடத்துல தான் கூட முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். சரிதானே? அதே நேரத்துல சின்ன சின்ன அந்த குருவிகள், அந்த சின்ன சின்ன தூக்கணா குருவி, அதுல இந்த டிச்சாங்குருவின்னு சொல்லுவோம் நாங்க சொல்றது முதல். நம்ம முதல் படிக்கிற காலங்கள்ல இந்த 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு படிக்கிற காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட வயல்வெளிகள் இப்ப எல்லாமே அழிச்சாச்சு. இப்ப வயல்வெளிகள்ல சின்ன சின்ன குருவிகள் கூடு கட்டி அதுக்குள்ள முட்டை விடும் பிள்ளைகள். அப்ப நாங்க என்ன செய்யறோம்னா பிரிக்கிறோம். முதல் 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு படிக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போது இப்ப எல்லாம் இடமெல்லாம் மாறி போயிட்டு நாங்க பிரிக்கிறது. இத உண்ட இடம், இத இந்த இடம், இத இந்த இடம் பிரிக்கிறது. பிரிச்சு போட்டு என்ன செய்யறேன்டா, அங்க போய் அடிக்கடி போய் எட்டி பாக்குறேன். குஞ்சு பொரிச்சுட்டா இல்லையான்றத போய் பாக்குறது. சின்ன சின்ன குட்டி குட்டி முட்டை விட்டுருக்கும். இன்றைக்கு அந்த பறவைகளே எங்க இடங்கள்ல இல்ல. அப்ப இதெல்லாம் எங்க போயிட்டு கேட்டீங்கன்னா, ஈரநிலங்கள் இல்லாம போக அதெல்லாம் விட்டு பறந்து போயிட்டு. அப்ப எங்கட இடங்கள்ல இப்ப முதல் ஈரநிலங்கள் இல்ல. வயல் செய்யாவிட்டாலும் ஈரழிப்பா இருந்தது. ஆனா இன்னைக்கு வயல் செய்யாம விட்டால் எங்களதுல என்ன சொல்றது? கட்டந்தட்டியா இருக்கும். அப்ப பறவைகள் அங்க வாழ முடியாத நிலைப்பாடுகள் இருக்கும். இதுதான் இன்றைக்கு நாங்க பேரழிவுக்கு போறதுக்குரிய பிரதான காரணமாக இருக்குது. இன்றைக்கு ஈரநிலங்கள் ஃபுல்லா அழிவடைஞ்சிட்டு. பாருங்க, பெரும்பாலான ஈரநிலங்கள் இயற்கையாகவே பிற்காலத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சில ஈரநிலங்களை சூழலை நாங்க பார்க்கலாம். இலங்கையில் பெரும்பாலான பிரதேசங்களில் ஈரநிலங்கள் காணப்படுகின்றன. தரைத்தோற்ற இயல்புகளுக்கு அமைய இத்தகைய ஈரநிலங்களுக்கு இடையில் பல வேறுபாடுகள் காணப்படுவதனை கீழுள்ள வரைபடத்தில் அவதானிக்கலாம். பாருங்க, ஈரநிலங்கள் நீங்க யோசிக்க கூடாது. இயற்கையாக இருக்கிற மட்டும்தானே ஈரநிலம் இல்ல. மனிதனும் ஈரநிலங்கள் உருவாக்குறான். பாருங்க, ஈரநிலங்கள் 2 இருக்குது. ஒன்று இயற்கையான ஈரநிலம், அடுத்தது செயற்கையான ஈரநிலம். இயற்கையான நீர்நிலம் 2 இருக்குது. ஒன்று உவர்நீர், அடுத்தது சவர்நீர் அல்லது நன்னீர் என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது செயற்கையான நிலம், நிர்மாணிக்கப்பட்ட நீர்நிலைகள், குளங்கள், வாவிகள். அடுத்தது வந்து இந்த வளர்ப்புகள் வளர்க்கக்கூடிய அந்த வயல்கள். அடுத்தது உட்பளங்கள். இந்த ஒரு இதுன்றாப்பா இந்த களுவாங்கனியா பேரு மறந்து போயிட்டோம். அதுல தான் எங்களோட மட்டக்களப்புக்கு போற ரோட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரால் பண்ணை செய்வாங்க. ரால் பண்ணை செய்ய இடம் இருக்குது. அதுவும் ஒரு ஈரநிலம் தான். இந்த மட்டக்களப்பு பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு. மட்டக்களப்பு நம்மட அஸ்ரானுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த ரால் பண்ணை இருக்குது. ரால் பண்ணை, அட்டை பண்ணை, இதெல்லாம் ஈரநிலங்கள். யாழ்ப்பாண பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். காங்கேசன் துறையில அட்டை வளர்க்காங்க. அட்டை அட்டை வளர்க்கறதெல்லாம் கடலை பிரிச்சு அதை அட்டை வளர்க்கிற இதுகள் எல்லாம் இருக்குது. சரிதானே? இன்றைக்கு அட்டை வளர்க்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய பொருளாதாரம்.
சீனாக்கு ஏற்றுமதி செய்யறாங்க அட்டை. நாம சாப்பிடுற மாசி அதெல்லாம் அட்டை தான். சரிதானே? அப்ப இதெல்லாம் இந்த ஈரநில தாவரங்கள்ல மேற்கொள்ளப்படுகின்ற பயிர் நிலங்களாகவும் பயிர்களாகவும் வந்து இன்றைக்கு காணப்படுகிறது. பாருங்க, நன்னீர் ஈரநிலங்கள் போது உள்நாட்டு ஆறுகள், ஓடைகள், அருவிகள் இதெல்லாம் சொல்லுவோம். அடுத்தது நன்னீர் சதுப்பு நிலங்கள் இதெல்லாம் சொல்லுவோம். அது நீர் மேவு தரைகள், வில்லுகள் இதுகள் எல்லாமே நாங்க எது சொல்லுவோம்னு சொன்னால் இந்த இயற்கையான ஈரநிலங்கள் என்று சொல்லி சொல்லுவோம். இந்த இயற்கையான ஈரநிலங்கள் அப்படி மாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது இயற்கையான ஈரநிலங்கள். செயற்கையான ஈரநிலங்கள் என்று சொல்லும் போது மனிதனால் வெட்டப்படுகின்ற களிமுகங்கள், ஆற்று முகங்கள், கடல் நீர் ஏரிகள், கடலை அண்டியதாக இருக்கின்ற ஈரநிலங்கள், அடுத்த சவர் நீர் இதெல்லாம் மனிதனால வெட்டப்படுகிறது. இந்த களிமுகம் வெட்டுறது மட்டக்களப்பில் இந்த வெள்ளப்பெருக்கு எடுத்தனே ஆற்று முகம் வெட்டுவாங்க, களிமுகம் வெட்டுவாங்க. சரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற செயற்கையான ஈரநிலங்களாக வந்து இன்றைக்கு காணப்படுகிறது. சரிதான், இதெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேல இருக்கிறது எல்லாம் இயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஈரநிலங்கள் 2 இருக்குது. இயற்கை, அடுத்தது செயற்கை என்று சொல்லி 2 ஈரநிலங்கள் இருக்குது. அடுத்தது இயற்கையான ஈரநிலங்களை பொறுத்த வரைக்கும் 3 இருக்குது. ஒன்று உவர்நீர், சவர்நீர், நன்னீர். இதைத்தான் நாங்க ஒவ்வொன்றா பார்க்க போறோம். பாருங்க, மானிட தலையீடுகள் எதுவும் இல்லாமல் இயல்பாக உருவாக்கி இருக்கின்ற ஈரநிலங்களை இயற்கையான நிலங்கள் எனப்படுகின்றது. இவ்வீரநிலங்கள் உயிரினங்களின் பல்வகைத்தன்மை கொண்டிருப்பதனால் நகரங்களின் பச்சை நுரையீரல் என அழைக்கப்படுகிறது. இவ்வகையான ஈரநிலங்களை பொதுவாக 3 வகைகளாக பிரிக்கலாம். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், பச்சை நுரையீரல் என்று அழைக்கப்படுறது எது பிள்ளைகள்? பச்சை நுரையீரல் என்று அழைக்கப்படுகிறது ஈரநிலங்கள். ஈரநிலங்களை நாங்க பொதுவாக பச்சை நுரையீரல் என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பாருங்க வந்து பாத்தீங்கன்னா இது 3 வகை இருக்குது. ஒன்று நன்னீர், சவர்நீர், உவர்நீர். பாருங்க, நன்னீர் என்று சொல்லும் போது எங்களுக்கு ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு குடிக்கக்கூடிய தன்மை இருக்கும். முதல் ஆரம்ப காலங்கள்ல இந்த உள்நாட்டு நீர்நிலைகள், ஆறுகள், நீர்வேவு சமநிலங்கள், வில்லுகள் இதுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குடிப்பாங்க. முதல் விவசாயத்துக்கு போறவங்க, என்ன சொல்றது, ஒரு வேலைக்கு போறவங்க எல்லாம், வழிப்போக்கர்கள் எல்லாம் இந்த குளங்கள், இந்த உள்நாட்டு நீர்நிலைகள் எல்லாம் தண்ணி குடிப்பாங்க. இன்றைக்கு குடிக்கலாது, மாசுபடுத்தப்பட்டிருக்குது. முதல் குளங்கள் எல்லாம் நீரள்ளி குடிக்கிறார்கள் எல்லாம் இருந்தவங்க. இன்றைக்கு நாங்க குளங்கள் அள்ளி குடிச்ச மட்டும் செத்து போயிடுவோம். ஏன்னா அவ்வளவுக்கு மாசுபடுத்தப்பட்டிருக்குது. முதல் ஆரம்ப காலங்கள் இருந்த குளங்கள் இன்றைக்கு இல்லை. ஆரம்ப காலங்கள் இருந்த ஆறுகள் இன்றைக்கு இல்லை. சரிதான், இன்றைக்கு எல்லாமே மாற்றப்பட்டு கொண்டு போற தன்மைகள் வந்து இன்றைக்கு காணப்படுகிறது. அடுத்தது நன்னீரேரிகள் வந்து பாருங்க, உள்நாட்டு நீர்நிலைகளும் ஆறுகளும். எமது நாட்டில் காணப்படும் ஆறுகள், அருவிகள், குளங்கள் போன்றவை இவ்வகையில் அடங்கும். வருடத்தில் எல்லா கால பகுதியிலும் இவற்றில் நீர் காணப்படுகின்ற போதிலும் காலத்துக்கு காலம் நீர் மட்டங்கள் குறைவடைகின்றது. மாறி காலங்களில் நீர் கரை புரண்டு ஓடுவதும் கலனுக்கு இதற்கு மிகச்சிறந்த உதாரணமா. மாறி காலங்கள் நல்ல பெற்றுக்கெடுத்து இந்த நதி வந்து ஓடி செல்லும். இதை நாங்க சொல்லுவோம் வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா உள்நாட்டு நீர்நிலைகள் ஆறுகள் என்று சொல்லி சொல்லுவோம். கழனி கங்கை எங்களுக்கு நாங்க நீர்கள்ல படிச்சிருப்போம். எந்த நீருக்கு மிக உதாரணமாக நாங்க இதை படிக்கிறாங்க? கழனி கங்கையை. கழனி கங்கை 2வது இடத்துல இருக்குது. எதுல? அதிக விரியமா வீண்விரயமாகிற நதிகள்ல கழனி 2வது இடத்துல இருக்குது. வீண்விரயமாகிற நதிகள்ல கழனி கங்கை வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்தை பிடிச்சிருக்குது. ஏனென்றால் எந்த விதமான பயன்பாடுகளும் இன்றி இந்த கழனி கங்கை ஓடி செல்றதை வந்து பார்க்கலாம். இந்த கழனி கங்கையெல்லாம் பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா குப்பைகளை கொண்டு கொட்டுறது, இந்த டவுன் பகுதியில இருந்து வருகின்ற இந்த மலக்கழிவுகளை கொண்டு கொட்டுறது, இதெல்லாம் இந்த கழனி கங்கையில நடக்குது. சரிதானே? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீர்மேவு சமவெளிகளும் வில்லு நிலங்களும். மாறி காலங்களில் ஆற்று நீர்நிலைகள் சென்றடைய முன்னர் பெருக்கெடுத்து கரை புரண்டு ஓடுவதனால் நீர்மேவு தரைகள் வந்து உருவாகின்றன. இவ்வாறு பெருக்கெடுத்து ஒரு நீருடன் அடையல் போன்றவற்றினை அடித்துச் செல்லப்பட்டு படிய விடப்படுகிறது. இது நீங்க எங்கட இடங்கள்ல பிள்ளைகள் இது எல்லாமே பார்க்கலாம். இதுல இருக்கிற முழுதும் எங்கட இடங்கள்ல இருக்குது. இந்த பெருகல் பாலம் பெருக்கெடுத்து ஓடும். அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு, ட்ரிங்கோ பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும், பெருகல் பாலம் பெருக்கெடுக்கும். பெருக்கெடுத்தா சில டைம்ல போக்குவரத்து தடைப்படுறது. மட்டக்களப்பு ட்ரிங்கோ ரோட்டு வந்து தடைப்படும். பெருகல் பாலம் தான் போடும். மட்டக்களப்பு ட்ரிங்கோ பிரிக்கிறது பெருகல் பாலம். அந்த பாலம் பெருகல்ல மகாவலி கங்கையினுடைய கிளையார் ஓடி வருகிறது. அப்படி ஓடி வந்து கங்குவேலியால ஓடி எங்க இந்த மூதூர்ல போய் கலக்குது. இந்த மகாவலி கங்கை நுவரெலியாவில் ஊற்றெடுத்த மகாவலி கங்கை மூதூர், திருவோணமலையில இருக்கிற மூதூர்ல போய் கலக்கும் இந்த ஆறு. அந்த ஆறு வந்து பிள்ளைகள் பெருக்கெடுக்கும். எங்க கூட பெருக்கெடுக்கும் பாத்தீங்கன்னா கங்குவேலிலையும் பெருக்கெடுக்கிற, கங்குவேலில பண்டு அடிச்சிருக்காங்க. பண்டா அணைக்கட்டு அணைக்கட்டு காட்டி இருக்கிறாங்க. சரிதானே? அதை வந்து அந்த நதி பெருக்கெடுத்து வரும்போது அவங்களோட ஊருக்குள்ள வரக்கூடாதுன்றது மாதிரி பெரிய அணைக்கட்டு கட்டி வச்சிருக்காங்க. அதே போல வெறுகளும் கட்டி வச்சிருக்காங்க. எங்களோட வெறுகள் பாலத்தை வந்து பாத்தீங்கன்னா உயரத்துல இருக்கு பாலம். ஏனென்றால் அந்த நதி பெருக்கெடுக்கிறது. அப்ப பெருக்கெடுக்கும் போது என்ன செய்யும், அந்த வழி தடைப்படும்ன்றதுக்காண்டி அந்த பாலத்தை உயர்த்தி கட்டி வச்சிருக்காங்க. சரிதானே? அப்ப அது வந்து பெருக்கெடுத்து ஓடும்போது 2 கடையும் நல்ல நீரா கிடக்கும்.
அதுக்கு குறிப்பிட்ட சீசன் இந்த மாரி காலத்துல அதை பார்க்கலாம் நாங்க ஃபுல்லா பெருக்கெடுத்து போயிருக்கும். அந்த நீர் அப்படியே மெதுவாக வற்றி போனதுக்கு பிறகு அந்த 2 சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சதுப்பு புதுங்க இந்த அடையல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சேறு மாதிரி இருக்கும். சரிதானே? குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதை எல்லாத்தையும் வெயிலால அப்படியே வறண்டு அது அப்படியே திருப்பி பழைய நிலைக்கு மாறிடும். இப்படியான ஒரு தன்மையை தான் நாங்க நீர்மேவு சமதரைகள் என்று சொல்லுவோம். இந்த அடையல்கள் இதுல அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற தன்மை இருக்கும். இங்கதான் சோழன் எல்லாம் செய்வாங்க. இந்த சோழன் அதெல்லாம் செய்வாங்க. சோழன் கச்சான் எல்லாம் இந்த சீசன் செய்வாங்க. அந்த கொண்டு வருகின்ற அந்த அடையல்கள் பதிவு செய்யப்படும் போது நல்ல வளமா இருக்கும். அங்க அந்த சோழன் கச்சான் இதெல்லாம் அந்த வேர்கள்ல வந்து கூட செய்வாங்க. அதான் அங்க அந்த சோழன் கச்சான் எல்லாம் அங்க கூட இருக்கிறதுக்குரிய காரணம். அடுத்தது பாருங்க, ஆற்றுப்படுக்கையின் இருமருங்கிலும் உள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் ஒன்று சேர்வதனால் தோன்றும் ஈரநிலம் வில்லு எனப்படுகிறது. இப்ப எங்களுக்கு தெரிய வேண்டும் பிள்ளைகள், இந்த நீர் ஒன்று இப்படி ஓடி செல்லுதுன்றீங்களேன், இப்படி ஓடி செல்ற சந்தர்ப்பத்தில் இந்த நீர் பெருக்கெடுத்து ஓடி வாரதால இந்த 2 சைட்லையும் உருவாகிற அந்த நிலத்துக்கு பேர் தான் நாங்க வில்லுன்னு சொல்லுவோம். இது நீருக்குள்ள சற்று புதைந்ததாக இருக்கும். இது நீருக்குள்ள சற்று புதைந்தது போல காணப்படுமா? மகாவலி கங்கை பெருக்கெடுப்பதன் காரணமாக தோன்றிய ஏறத்தாழ 38 வில்லுகள் ஆற்றின் இருமரங்கிலும் காணப்படுகின்றன. இவற்றுக்கு விந்தப்பான வில்லு, பாண்டியா வில்லு போன்றவற்றினையும் உதாரணமாக குறிப்பிட முடியும். இந்த வில்லுகள் யாவும் உலர்வலயத்திலேயே காணப்படுகின்றன. இவை வருடத்தின் சில காலங்களில் மட்டும் கிடைக்கும் மழை வீழ்ச்சிகளினால் போஷிக்கப்படுவதுடன் வருடம் முழுவதும் நிலவும் கடும் வெயிலுக்கும் இது உள்ளாக்கப்படுகிறது. சரிதானே? அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் வில்லுகளும் அதிகமாக இருக்குது. சரிதானே? அப்ப இந்த வில்லுகளும் எங்களுக்கு என்ன செய்யுதுன்னு சொல்லி சொன்னா சொல்லுங்க. வெள்ளை என்றா வெள்ளைச்சமவெளிய சொல்றது? இல்ல. வெள்ளைச்சமவெளி இல்ல. அது மேவு தரைகளுக்கு தான் நாங்க வெள்ளைச்சமவெளி வெள்ளைச்சமவெளி சொல்லலாது. இந்த வில்லு இந்த நீர்மேவு தரைகள் வந்து பாத்தீங்கன்னா 2 வித்தியாசமா இருக்கும். இந்த நீர்மேவு தரைகள் தம்பியா இப்ப வரும் என்றால் மாரி காலத்துல வரும். நான் சொன்ன மாதிரி இந்த வெறிகள் பாலத்துல நீங்க தூரம் தானே இல்லையா? எங்க இடங்கள் இருக்குது. அந்த மாரி காலத்துல போய் பாத்தீங்கன்னா நல்ல ஃபுல்லா வெள்ளமா இருக்கும். பிறகு கோடை வர அவ்வளவு நீர் அப்படி வற்றி அப்படியே ஓடிக்கொண்டு போகும். அப்படித்தான் இந்த நீர்மேவு தரைகள் இருக்கும். ஒரு சீசன் வந்து போகும். ஆனா வில்லுன்றது அப்படி இல்ல. அந்த நீருக்குள்ள புதைந்து போயிருக்கும். தரைப்பகுதி மாதிரி புதைந்து போயிருக்கும். இப்ப எப்படி இருக்க மாட்டா தம்பி? இப்படி மேல மெல்லிசா நீர் இருக்கும். மெல்லிசா நீர் இருக்கும். இதுக்கு கீழ அப்படி புதையுண்ட மாதிரி ஒரு நிலம் ஒன்று இருக்கும். இதுக்கு இப்ப நீங்க என்ன நிலம் தான் இருக்குன்னு கால் வச்சீங்கன்னா அப்படியே புதைஞ்சு போயிருவீங்க. அப்படித்தான் இருக்கும் இந்த வில்லுன்றது. இந்த புதைகுழி என்ற கதை இப்ப தெரியுமா பிளான்? ஆம் சார். அது இந்த பில்லு இல்லாம இந்த புதைகுழி எல்லாம் இந்த பில்லு இல்லாம இந்த சொல்லுவாங்க தெரியுமா? மீன் பிடிக்க போனவங்களுக்கு முதல பிடிச்சிட்டு போயிட்டு மீன் பிடிக்க போனவங்க அந்த புதைகுழியில மாத்தி செத்து போயிட்டாங்கன்றது வில்லாதான். வில்லுல தான் அப்படி தன்மை ஒன்று இருக்கும். அந்த சேற்று நிலத்துக்குள்ள புதையக்கூடிய தன்மை ஒன்று இருக்கும். இப்ப இதுதான் இதுக்குள்ள புதைஞ்சா டக்குன்னு எழும்பிடாது. நாளை போட்டு நல்லா உள்ள அமர்த்தி கொண்டு போயிடும். இதெல்லாம் கீழே முதலில் இருந்தா பிடிச்சிட்டு போயிடும். இப்படியான தன்மைகளாம் மாறுது. இந்த 6 2 சைட்லயும் இருக்கு அந்த வில்லுன்றது. சரியா பிளான்? சரி. அடுத்தது நன்னீர் சதுப்பு நிலங்கள். நன்னீர் சதுப்பு நிலங்கள். இது வந்து பொதுவாக இந்த மழைநீர் ஒன்று சேர்வதனால் மண்ணினுள் பொசியும் தரைக்கல் நீர் ஒன்று சேர்வதன் மூலம் இந்த நன்னீர் வந்து உருவாகின்றது. இது வந்து பொதுவாக இந்த தாவரங்கள், விலங்குகள் இதுகளுக்கெல்லாம் ஒரு வாழிடமாக இருக்கும் இந்த நன்னீர் நீர்நிலைகள். பெருவாக இந்த குளங்கள் எல்லாம் இருக்குது. இந்த சதுப்பு நிலங்கள், இந்த பொல்வன்பில அந்திட்டிய சதுப்பு நிலங்கள், வத்துராவ சேற்று நிலங்கள், வந்துராவ சேற்று நிலங்கள். வந்துராவண்டா என்ன சிங்களத்தாலே? குரங்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் குரங்குகளினுடைய தன்மைகளை கூட பார்க்கலாம். இப்ப கிட்டடியில கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த குரங்குகளை பிடிச்சதுக்கு கொண்டு போனதுல இந்த பந்துராவ சேற்று நிலத்துல வந்து குரங்குகள் கூட இருக்கு. இப்ப குரங்குகளை கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பந்துராவ சேற்று நிலத்துல கூட பார்க்கலாமா? இப்ப இதாலதான் இதுக்கு பந்துராவ சேற்று நிலம் என்று சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த மொனராகரை என்றதுக்கு பேர் வந்தது என்னது? மொனரான்னு சொன்னா மயில். அங்க மயில்கள் கூட்டம் அதிகமாக நிற்கிறதால இந்த மொனராகரை என்று பேர் வந்தது. இந்த அடைமொழியாக சொல்லுவாங்க இல்லையா? அதே போல இந்த பந்துராவ சேற்று நிலம் என்றது வந்து குரங்கினங்கள் அதிகமாக இருக்கும். தெரியும் தான் எங்களுக்கு சேற்று நிலங்கள், ஈர நிலங்கள் என்று சொன்னாலே அங்க தாவர விலங்கின கூட்டங்கள் தான் மிக அதிகமாக இருக்கும். சரிதானே? அப்ப அதாலதான் இங்க வந்து என்ன அதுக்குரிய பேர்களையும் இங்க வந்து பேர் வச்சு சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஒன்று இருக்குது. சரியா பிள்ளைகள்? இதெல்லாம் பொதுவாக உங்களுக்கு எம்சிக்கு பகுதிகள் தான் கூட கேட்பாங்க. சரிதானே? சரிதானே? ஓகே. இதை நம்ம முடிச்சு கொள்ளும் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு 10 மணில இருந்து 10:30 மட்டும் நாங்க ஒரு 1/2 மணி தியாலம் இந்த தியரி கிளாஸை பார்த்து போய் கொண்டிருப்போம். சரியா பிள்ளைகள்? நாளைக்கும் போடுவேன். ஓகே சார். ஓகே பிள்ளைகள். ஓகே ஓகே சார். Thank you, sir.